ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கிறங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாங்க இப்போ நம்ம இட்லி செய்கிறது பார்ப்போம். இட்லி சூப்பரான இட்லி, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. அந்த இட்லி பொசு பொசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. அந்த இட்லி, சட்னி, சாம்பார், அது மிளகா சட்னி, அந்த தக்காளி சட்னி, இது 3 வச்சுருக்கு. இது நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இட்லி வந்து நீங்கள் எப்படி ரெசிபி போடுறீங்க, எவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இல்லை, மற்ற நம்ம இட்லி பிரியர் நம்மளுக்காக இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் இட்லி அரிசி இல்லை, இது பொன்னி அரிசி போட்டிருக்கேன். பொன்னி அரிசி நான் 3 கப் போட்டிருக்கேன். 3 கப் அரிசி பொன்னி அரிசின்னா 3/4 கப் வந்து உளுந்து போடணும். இதே 4 கப்பு பொன்னி அரிசின்னா நம்ம 1 கப் உளுந்து போடுறோம். இப்போ நான் போட்டது இன்றைக்கி வந்து 3 கப் மெஷர்மெண்ட் தான் போட்டேன். 3 கப் பொன்னி அரிசி, 3/4 கப் உளுந்து பாருங்கள். 3/4 கப் உளுந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன், வாசத்துக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இதை வந்து நான் சாயங்காலம் போல் ஊற வச்சேன், நைட்டை ஆட்டி வைக்கிறதுக்காக. இப்போ சாயங்காலம் நான் ஊற வச்சுட்டேன். அது பாருங்கள், நல்லா அந்த இட்லி அரிசியை கழுகியாச்சு, பொன்னி அரிசியை கழுகியாச்சு. இட்லிக்குள்ளதை 2 உளுந்தையும் நல்லா கழுகி இதை அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம். அது நல்லா ஊறட்டும். அப்புறம் நல்லா பாருங்கள், இது 6 மணி நேரம் பின்ட்டு நம்ம பார்த்தா நல்லா ஊறிடுச்சு. உளுந்த பாருங்கள், நல்லா பெருசு பெருசாகிடுச்சு. இதை ஊறினதோடு என்ன செய்யலாம், நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து அரைக்கலாம், மிக்ஸி கப்பில் தான் ஆட்டினேன் நான். இது கிரைண்டரில் போடலை. கிரைண்டரில் போட்டால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு தான். இது மிக்ஸி கப்பில் ஆட்டையில் வந்து கொஞ்சம் ஐஸ் தண்ணி சேர்த்து ஆட்டுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப ஜூடி ஏறாது. அதுக்கு வந்து நான் இட்லிக்கு வந்து கொஞ்சமாக அரை கப்பும் குறைவா சோறு எடுத்திருக்கேன். அந்த சோறு போட்டின்னா தான் இட்லி நல்லா ரொம்ப ஸ்பாஞ்சாக வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், முதல்ல உளுந்து அரைச்சிக்கிடலாம். உளுந்து அரிசி ஒன்றா சேர்த்து அரைக்காமல் உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அரிசியவும் சோத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி கொஞ்சம் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. அரைச்சதோடு என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்க நான் எல்லாம் அரைச்சி ரெடி ஆக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நான் நான் கிண்டி விட்டேன். கைட்டு பிணையாமல் கரண்டிகிட்ட கிண்டி விட்டேன். சீக்கிரம் பிடிக்கும் கைட்டு பிணைஞ்சோம்னா. என்னைய இது பொன்னி அரிசினால சீக்கிரம் பிடிக்கும். பாருங்கள், அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாத்தே நம்மளுக்கு வந்து அது புளிச்சு வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக காமிக்கும். அப்போ அந்த டயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் சோடா, சமையல் சோடா சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சாச்சு. பாருங்கள், இதை வந்து நான் காலையில் பார்க்குறேன். நைட்டு அரைச்சி வச்சுட்டோம், ராத்திரி ஒரு 10 மணிக்கு அரைச்சி வச்சேன். காலையில் பார்க்குறேன். பாருங்கள், காலையில் 8 மணிக்கு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாவு நல்லா பொந்துன்னு ஆயிடுச்சா. இப்போ அதில் கொஞ்சமாக லேசான கொஞ்சமாக ஒரு